Mr. Aduna and company had a provision for a doubtful debts of rupees 13,000. இங்க பாருங்க பத்மா. Provision. ஆ, சொல்லுங்க. ஆஹா, இல்ல, இல்ல பத்மா. ஒரு ஸ்மால் சேஞ்ச். நீங்க ட்ரை பண்ணது வெரி குட். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸோட ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஓப்பனிங் வந்து 13,000 சொல்றாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். நம்மளுக்கு பேட் டெட்ஸ் எது இங்க? 8,500 ப்ரூவ்ட் irrecoverable இருக்குல்ல, அதுதான் நீங்க சொன்ன என்ட்ரி. பட் இட் இஸ் a குட் ட்ரை. குட் ட்ரை. வெரி குட் வெரி குட் பத்மா. குட் ட்ரை. புரியுதா பத்மா? அதாவது பேட் டெட்ஸ் டு சன்ட்ரி டெட்டாஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரி தான் அந்த 8,500. 13,000 இருக்குல்ல பத்மா, அது ஓப்பனிங் இது. சோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பை பேலன்ஸ் brought down 13,000. இதான் ஓப்பனிங் பேலன்ஸ். பத்மா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல பத்மா? ஓப்பனிங் பேலன்ஸ்னா வந்து அதாவது இது கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் ஐட்டம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும். பை பேலன்ஸ் brought down வரும். டு பேலன்ஸ் கேரி டவுன் வரும். டெபிட் ஞாபகம் இருக்குல்ல, அதுதான் பத்மா. ஒரு பத்மா ஒரு நிமிஷம் இருங்களா, திருப்பி ஒரு மாதிரி சவுண்ட் வருது. ஆ, ம். ஆமா ஆமா பத்மா, கரெக்ட். அதாவது இப்ப நானா உங்களுக்கு ஜேர்னல்ல இருந்தே சொல்லி தரேன் பத்மா அண்ணா. சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ என்ன ஆகும்னா, இந்த 8,500 ப்ரூவ்ட் irrecoverable இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ல டூ பேட் டெட்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேட் டெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா, அதுக்கு என்ட்ரி வந்து பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெட்டாஸ். அதுல எதுவுமே நோ டவுட். இப்போ நான் அதையே வந்து decided to maintain the provision for 8,500 irrecoverable. ஆனா நான் provision for bad debts account ரெடி பண்றேன்னா, அந்த 8,500 நீங்க வந்து provision for bad debts accountக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆ 8,500. இன்னொரு என்ட்ரி, இன்னொரு இப்ப provision for bad debts இன்னொரு அக்கவுண்ட் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்புறம் எடுத்துக்கிறேன் பத்மா, பரவாயில்ல. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஜர்னல் என்ட்ரி வரும் பத்மா. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ், அது 8,500. அடிஷனல் ஒன் என்ட்ரி வரும். நார்மலா என்ன என்ட்ரி? பேட் டெட்ஸ் டு சன்ட்ரி டெட்டாஸ், பிஎன்எல் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ் வருமா? எப்ப நீங்க ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் இந்த மாதிரி லெஜர் அக்கவுண்ட் போட்டுறீங்களோ, அப்போ ஒன் மோர் என்ட்ரி என்னன்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ் 8,500. புரியுதா பத்மா? ரைட். அப்புறம் என்ன பண்ணோம்னா பத்மா, அவன் என்ன சொல்றான், 5% ஆன் டெட். இல்ல இல்ல பரவாயில்ல பத்மா, இது கண்டினியூட்டி விட்டு போயிடும். எனக்கு வேற நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கா, கிளாஸ் ஆகுது வேர்ட்ஸ்லாம். It was decided to maintain the provision for bad debts at the 5% on debtors. அவன் என்ன சொல்றான், டெட்டாஸ்ல நீ 5% இது பண்ணிக்கோ அப்படின்றான். டெட்டாஸ் எவ்வளோ? 3,90,000. 3,90,000ல 5% போடுங்க பத்மா. என்ன வருது பாருங்க, 8,500 வரணும். வருதா பத்மா? ஆ சூப்பர். 19,000. 19,500 வருதா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் இந்த கால்குலேஷன் நீங்க போடுறேன் உங்களுக்கு. எப்பவுமே சுத்தமா வராதுன்றத ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கணும் பத்மா. பத்மா உங்களுக்காக நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன் பத்மா.
இந்த எல்லோவா இருக்கலாம். அதெல்லாம் வந்து 11த் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்க குட்டி சம்ஸா இருக்கும். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிரிப் கிடைச்சிரும். ஆ. நீங்க நல்லா பார்த்துக்கோங்க பத்மா. ஒரு ஷெட்யூல் மாரி போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 3,90,000 சண்டே டேட்டாஸ் பத்மா. கரெக்ட்டா? இதுல அவன் என்ன சொல்றான்? 8,500 எனக்கு நாமம் திருப்பதி நாமம் வரவே வராதுன்றான். அப்ப அத மைனஸ் பண்ணா 3,81,500 வரும்னு எதிர்பார்க்கிறான் பாவம். அவன் என்ன சொல்றான்? 5% அதுல அப்டின்றான். அப்ப 3,81,000ல 5% போட்டீங்கன்னா 19,075 வரும். ஓகேவா பத்மா? இங்க பாருங்களேன். ஆ, ஆ. அப்ப இதுலேருந்து இத மைனஸ் பண்ணோம்னா 3,62,425. அவன் இன்னொன்னு என்ன சொல்றான்னா பத்மா, ஆம் அ இந்த 3,62,425ன்றது தான் வந்து பேலன்ஸ் ஷீட்ல நம்ம காமிக்க போறோம். ஓகேவா? அதுல நீ புரோவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட்ட வந்து மட்டும் பிரிப்பேர் பண்ணி குடு அப்டின்றான். அப்போ புரோவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்ல எதெல்லாம் இம்பாக்ட் ஆகும்? இந்த 8,500 ஓகேவா? இது பை பேலன்ஸ் 19,005 அப்ப இந்த ரிமைனிங் இருக்குல்ல பத்மா, ஆ இது 13,000 வரும் பத்மா. இதுவும் நீங்க 8,500 சம்லேருந்து எடுத்துருவீங்க. இதுவும் 19,075 கால்குலேட் பண்ணுவீங்க. இந்த ரிமைனிங் இருக்குல்ல பத்மா, இந்த 14,575 தான் P&L அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அதாவது பேலன்சிங் ஃபிகர். புரியுதா பத்மா? கரெக்ட். போட்டு பாருங்களேன். கரெக்ட், கரெக்ட் பத்மா. போட்டு பாருங்களேன் வருதான்ட்டு. இந்த இந்த புரோவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் மட்டும் போடுங்க. இல்ல இந்த வொர்க்கிங் போட்டு அத போடுங்க பத்மா. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்னன்னு வொர்க்கிங் என்னன்னு சொல்லிடுறேன் பத்மா. வொர்க்கிங்ஸ் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கோங்க. அப்புறம் P&L போட்டுக்கோங்க. P&L 3 P&L போட்டுக்கோங்க பத்மா. ஒரு P&Lக்கு மேல பேட் டெப்ட்ஸ், ஒரு P&Lக்கு மேல புரோவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், ஒரு P&Lக்கு மேல புரோவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் அப்டின்னா என்னன்னு சொல்லிடுறேன் பத்மா. நீங்க வந்து ஒரு உங்களோட உங்களோட ரொம்ப ஃபேவரைட் இதுதான் பத்மா ஃபார்மேட் நம்மளுது. இந்த ஃபார்மேட் புக்ல எல்லாம் குடுக்கல பத்மா. நானே ஓனா ஃப்ரேம் பண்ணது. ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஈஸியா இருக்கட்டும்ன்ட்டு. சொல்லட்டுமா பத்மா? இங்க பாருங்க. இந்த ஃபார்மேட் வொர்க்கிங், பேலன்ஸ் ஷீட், P&L. ஓகே. மேல பேட் டெப்ட்ஸ் ஒரு P&Lல, ஒரு P&Lக்கு மேல புரோவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், ஒரு P&Lக்கு மேல புரோவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். ரைட். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கீனா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இப்ப P&L ஃபர்ஸ்ட் 3,90,000 தான் சுக்லாம்பரதனம். ஓகேவா? சன்ட்ரி டெப்டார்ஸ் குடுத்துருக்காங்க. எப்பவுமே ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ மைனஸ் பண்ணணும். என்ன மைனஸ் பண்ணணும்? ஆ. அப்புறம் அந்த வர ஆன்சர்ல இருந்து புரோவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? இந்த இந்த அமௌண்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ மைனஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் குடுப்பான். இந்த சம்ல குடுக்கல. அதுலேருந்து ரிமைனிங் ஒண்ணு பேலன்ஸ் வருதுல்ல பத்மா. இத தான் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல காமிப்பீங்க. டெப்டார்ஸ்க்கு அகைன்ஸ்டா. புரியுதா? ஆ. நாமம். ஆ. எல்லாமே புரிஞ்சிரும். ஈஸியா புரிஞ்சிரும் பத்மா. அதாவது ஃபர்ஸ்ட் சன்ட்ரி டெப்டார்ஸ் மொத்தமா உங்களுக்கு குடுக்க வேண்டிய பைசா எவ்வளோ? மத்தவங்கலாம். அதுல நாமம் எவ்வளோ வரவே வராதுன்றது தானே நாமம். அதுதான் பேட் டெப்ட்ஸ். அத மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆ அதுலேருந்து ஒரு ஆன்சர் வருதுல்ல, அதுல புரோவிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. 5% அது சம்ல குடுப்பான் பத்மா. 5%, 10%, 20% குடுப்பான். அத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ரிமைனிங் ஒண்ணு வருது பாத்தீங்களா? அதுல டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அவனே குடுத்துருவான். அப்புறம் அந்த நெட் அமௌண்ட் இருக்குல்ல பத்மா, இத தான் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல டெப்டார்ஸ்ல காமிக்கணும். ம். இது ஒரு பாயிண்ட். இதுவரைக்கும் புரிஞ்சுதா? இப் இந்த சம்ல குடுக்கல பத்மா.
இந்த சம்ல அத பத்தியே அதுக்கான ஒரு அதுக்கான எக்ஸாக்ட்லி அது அ அதுக்கான ஒரு இதுவே இல்ல. என்ன சொல்றது? இண்டிகேஷனே சுத்தமா கிடையாது. இது இருங்க நான் ஃபுல்லா முடிக்கல. ஃபுல்லா முடி ஃபுல்லா முடிக்கல. இப்ப 3,62,425 மைனஸ் 0 3,62,425 இத தான் நீங்க ஃபைனல் பேலன்ஸ் ஷீட் வேல்யூவா காமிக்கணும். புரியுதா? இப்போ இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். P&L என்னலாம் காமிக்கணும்னா, பேட் டெப்ட்ஸ் இந்த அமௌண்ட்ட காமிக்கணும். 19,075 காமிக்கணும். டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ டெபிட் சைடுல காமிக்கணும். ஓகேவா? ம். இதையும் போட்டுக்கோங்க பத்மா. 8,500 P&L டெபிட் சைடு. பத்மா, பத்மா சாரி பத்மா. படிச்சுட்டே இருக்காங்க. சாரி. நீங்க இப்போ ஒருத்தருக்கு குடுத்துருக்கீங்க பத்மா. கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க 1 மாசத்துக்கு இல்லாம 2 நாள்லயே திருப்பி பைசா குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் குடுக்குறீங்கன்னா, அதுதான் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். புரியுதா? குடுத்துட்டா. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் இருக்கு. அது என்னன்னா, அது கிரெடிட் சைட் ஆஃப் P&L காமிப்போம். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரா மெட்டீரியல் கிரெடிட்டார் கிட்ட இருந்து வாங்குறேன். நான் 1 மாசம் டைம் அவர் சொல்லி நான் 2 நாள்லயே ரீபே பண்ணிட்டேன்னா, அவரு எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் குடுப்பார்ல. அது டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ். புரியுதா பத்மா? குட். சோ, இப்ப பாருங்க பத்மா. இது வொர்க்கிங்ஸ் பத்மா. இது ஃபுல்லா வொர்க்கிங்ஸ். நம்ம டி அக்கவுண்ட் போடும்போது, அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் போடும்போது, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க. 2 பேட் டெப்ட்ஸ் இங்க போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் இந்த இந்த ப்ரொவிஷன் எடுத்து இங்க போடணும். பேலன்சிங் ஃபிகர் வருதுல, இதுதான் P&L அக்கவுண்ட் போகும். ஓகே? ஆ இப்ப ப்ரொவிஷன் ஃபார் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் தான் ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க. 4 மார்க்ஸ்ல வரும் பத்மா இது, இந்த சம்மு. ஓகே. இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் இந்த வொர்க்கிங் முடிச்சிட்டீங்களா ஃபுல்லா? குட். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் போடுங்க அப்படியே. ஏதாவது டவுட் இருக்கா பத்மா இது வரைக்கும்? சூப்பர், சூப்பர். போடுங்க ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட். ரைட் ஹேண்ட் சைடுல ஓப்பனிங் பேலன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல க்ளோசிங் பேலன்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மேல பேட் டெப்ட்ஸ், ரைட் ஹேண்ட் சைடுல P&L அக்கவுண்ட். அவ்வளவுதான். வாட் இஸ் P&L அக்கவுண்ட்ன்றதா பேலன்சிங் ஃபிகர். ம். குட். சூப்பர் பத்மா. இது இல்லஸ்ட்ரேஷன் 17 பத்மா. இப்போ கம்மிங் டு இல்லஸ்ட்ரேஷன் 18. நீனாச்சா? 16th சம் பாருங்க பத்மா. அப்புறம் ஆன் 1st ஏப்ரல் நீங்க படிங்க பத்மா. ஒரு ஒரு சென்டென்ஸா படிங்க. ஸ்டாப் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஓடது. அதாவது நம்ம இங்க போட்டோம் தெரியுமா? இது.
இது பை பேலன்ஸ் 13 அதுதான் அது. அடுத்தது படிங்க. அது இது. ஓகே. வராது. இல்ல, 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 இல்ல. டெட்டாஸ் to 3,25,000ல 9,500 வராது. ஓகேவா? ஆ. கரெக்ட். இதையும் ரியலைஸ் பண்ண முடியாதுன்றாங்க. வராதுன்றாங்க. வெரி குட். ஆ. கரெக்ட், கரெக்ட். சூப்பர். வெரி குட். இப்ப பாருங்க. அவன் என்ன சொல்றான்? 3,25,000ல ஃபர்ஸ்ட்டு ஆ 2,500 பேட் டெப்ட்ஸ் வராது. கரெக்ட்டா? அது வராது. அப்புறம் 9,500ம் வராது. 2 இருக்கு. 2,500 பிளஸ் ஒரு 9,500 வராது. எங்க இருக்கு? ஆமா. அ 31 மார்ச் 2,500 வராது. அப்புறம் அந்த 2,500ல 3,22,500ல 5% 16,125. இந்த அமௌண்ட்ட நம்ம இதுல காமிப்போம். பேலன்ஸ் ஷீட்ல காமிப்போம். இத P&Lல காமிப்போம். இதையும் P&Lல காமிப்போம். ஆனா, இதோட சேர்த்து பத்மா, ஒன் மோர் திங் என்னன்னா, அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆ இன்னொரு ஒரு 9,500 இருக்கு இல்லையா? இங்க பாருங்க. இது இந்த 2,500 அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து இந்த 2,500 பிளஸ் ஒரு 9,500 2 இருக்குல்ல பத்மா. இது ஒண்ணு இது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 2 பேட் டெப்ட்ஸ்க்கு இது வந்துரும். அடுத்தது ப்ரொவிஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ன்றது இது 15 125 வருதா? ஒரே நிமிஷம். ஏதோ மிஸ் பண்றேன். ஸோ 12,000 பத்மா இங்க. 12,000ன்றது எப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ல பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 13,000 இது எடுத்துக்கிறோம். அப்புறம் 9,500 பிளஸ் 2,500 12,000 இங்க எடுத்துக்கிறோம். இங்க எடுத்துக்கிறோம். அப்புறம் 3,25,000ல 15% போட்டோம்னா 3,25,000ல 5% போட்டோம்னா 16,125 அத வந்து இங்க எடுத்துக்கிறோம். ரிமைனிங் பேலன்சிங் ஃபிகர் 15,125 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல போடுது. இது பெர்ஃபெக்ட். அப்புறம் சன்ட்ரி டெப்டார்ஸ்ல ஸ்டார்ட்டிங் 3,25,000 அப்புறம் 2 லேக் 2 லேக் there is 2,500 பேட் டெப்ட்ஸ் 3,22,500 இது பண்றோம். பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா 9,000 2 இருக்குல்ல பத்மா. ஓப்பனிங் பேலன்ஸ் பேட் டெப்ட்ஸ் ஒண்ணு இருக்கு 9,500 அப்புறம் அந்த வருஷத்தோட பேட் டெப்ட்ஸ் 2,500 ப்ரொவிஷன் வந்து 12,000 ஸோ 12,000 12,000 இங்க டாலி ஆகுது. என்ன கேக்குறான் அவன்? 15 பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு காமிக்கிறோம்? 2,500 16 120 3,06,375 கரெக்ட் வந்துருச்சு பத்மா. தோ ஓகேவா பத்மா? இப்போ இந்த பேட் டெப்ட்ஸ் டியூரிங் த இயர் 2021 22ன்றது ஓப்பனிங் பேலன்ஸ். நம்ம அந்த பேட் டெப்ட்ஸ் டியூரிங் த இயர ஃபுல்லா எடுத்துக்கணும் பத்மா. இந்த இந்த அக்கவுண்ட்ல போடும்போது இப்ப இங்க போட்டோம் இல்லையா நம்ப? இது 2 பேட் டெப்ட்ஸ் நீங்க அந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 11,000 9,500 பிளஸ் 2,500 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்றது 11,000 இந்த சம்ம பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 13,000 13,000
இதெல்லாம் போட்டுட்டு அந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு இது கண்டுபிடிக்கிறோம்ல, இதுதான் P&Lக்கு மூவ் ஆகுது. பாருங்க அந்த சம் புரியுதா பாருங்க பத்மா. இல்ல புரியுதுல்ல? ஈஸியா இருக்கா? அதான் இதே ஃபார்மேட் தான் பத்மா. சன்ட்ரி டேட்டாஸ், லெஸ் பேட் டெப்ட்ஸ், லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், லெஸ் நோ டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் will give you this value. Okay, super. அடுத்தது பாருங்க பத்மா. A company maintains its provision for bad debts 5%. இங்க டிஸ்கவுண்ட் அண்ட் டேட்டாஸும் கொடுத்திருக்கான் 2%. ஓகேவா? You are given the following details. 22, 23க்கு கொடுத்திருக்கான். அவன் பேட் டெப்ட்ஸ் 22க்கு இவ்ளோ, 23க்கு இவ்ளோ, டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்திருக்கான். சண்டே டேட்டாஸ். இந்த பாயிண்ட்ல இருந்தா பத்மா ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. 60,000ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். அது பாருங்களேன். ஓ இங்க பாத்தீங்கன்னா பத்மா 60,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பத்மா. அவன் என்ன சொல்றான்? பேட் டெப்ட்ஸ் வந்து 800ன்றான். பத்மா பத்மா சாரி பத்மா இது கால் வந்து பத்மா பத்மா இந்த சம் மட்டும் பாருங்களேன் பத்மா. அதே மாரி சம் தான். ஒரே நிமிஷம். ஹலோ. அதே மாரி சம் பத்மா இது. பே 800 பத்மா. டிஸ்கவுண்ட் அலவுட் போட்டுருக்கான். சண்டே 60,000ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 60,000 மைனஸ் 800. ஓகேவா? அது 59,200 வரும். அதுலேருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? அந்த 1,200 டிஸ்கவுண்ட் அலவுட் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேல அவன் எவ்வளவு கொடுத்திருக்கான்? பர்மிஷன் ஃபார் 5%, டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் 2%. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து சம்வாட் 5%. அப்போ இதுலேருந்து 5%. 2,900. டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்கான்? 2%. இதுலேருந்து 2%. ஸோ 53,998 will be your balance sheet value. எப்படி நீங்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு 2 பேட் டெட்ஸ் போட்டுப்பீங்க. ஞாபகம் இருக்கா? 800. அப்புறம் ஓப்பனிங் வந்து அவன் எவ்வளவு கொடுத்திருக்கான்னா ஓப்பனிங் பேட் டெப்ட்ஸ் வந்து 4,550. இது பாருங்களேன். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து 4,550. ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டேட்டாஸ் வந்து 800. ஸோ 4,550 போட்டுக்கோங்க. இப்போ இங்க வந்து 50,000ல 5%. இதுல 5% கால்குலேட் பண்ணோம். ஸோ 2,000 இந்த சைட்ல உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும் பத்மா. அப்படின்னா 2 P&L அக்கவுண்ட். அந்த சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா பை P&L அக்கவுண்ட். இந்த சைட்ல பேலன்சிங் அக்கவுண்ட் வந்தா 2 P&L அக்கவுண்ட். இங்க இங்க நம்ம என்ன பண்ணோம் பத்மா? இருங்களேன். இங்க பை P&L அக்கவுண்ட் வந்ததா? இங்க இங்க பேலன்சிங் வேணா பை P&L. அங்க பேலன்சிங் ஃபிகர் வந்தா 2 P&L அக்கவுண்ட். அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு பத்மா 2 பேட் டெட்ஸ், 2 பேலன்ஸ் இது பை பேலன்ஸ் போடணும். இந்த பக்கம் இப்ப P&L வந்திருக்கனால பை P&L அக்கவுண்ட்.
எங்க உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருதோ அங்க பை பிஎன்டலோ 2 பிஎன்டலோ போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸும் அதே மாதிரி தான் பத்மா. ஓப்பனிங் கொடுத்துருக்கான் பாருங்களேன். 800 ஓப்பனிங் கொடுத்துருக்கான். ஓப்பனிங் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் டிஸ்கவுண்ட் 1200 கொடுத்துருக்கான் போட்டுக்கோங்க. அப்புறம் 58,000 மைனஸ் 2,900 எவ்வளவு வருது உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் வந்து 1102. அது வந்து உங்களோட இது. இங்க இந்த பக்கம் பேலன்சிங் இங்க பேலன்சிங் ஃபிகர் வந்திருக்கனால பை பிஎன்டல் அக்கவுண்ட். இந்த பக்கம் உங்களுக்கு பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் வந்தா 2 பிஎன்டல் அக்கவுண்ட். அதே மாதிரி எக்ஸாக்ட்டா. சோ ஆக மொத்தம் நீங்க எது ரொம்ப கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் போடுற டி அக்கவுண்ட் தான் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த பக்கம், பேட் டெட்ஸ் இந்த பக்கம், அந்த க்ளோசிங் சன்ட்ரி டெட்டாஸ்ல சார்ஜ் பண்ற பெர்சன்டேஜ் இது இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர். இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வந்தாலும் சரி, இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? சூப்பர் பத்மா. இதான் பத்மா. சோ டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் வந்து எப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க. It will be shown on the debit side of the profit and loss account. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாஸ் எங்க காமிப்போம்னா it will be shown on the credit side of the profit and loss account. உங்களுக்கு இல்ல ஆக்சுவலா இருக்கான்னு அது இல்ல. டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாஸ் இல்ல, இது மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் இந்த சம்மும் இப்போ ஏற்கனவே போட்ட சம்மர் தான் பத்மா. இந்த ஒர்க்கிங் அப்புறம் டி அக்கவுண்ட் எல்லாமே அப்படியே ரிப்பீட் தான். இப்போ சம்டைம்ஸ் பத்மா சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும்னு சொல்றேன் நான். ஒரு சினாரியோ இருக்கு பத்மா. நீங்க வந்து இவங்க கிட்ட வரவே வராதுன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு லைஃப்ல? யார்கிட்ட கடன் கொடுத்துட்டு வராம இருந்திருக்கும் இல்ல? நம்மளும் திருப்பி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா அத்திப்பூத்தா மாதிரி திடீர்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கேஷ் திருப்பி கொடுத்துருவாங்க. ரொம்ப ரேக். அப்ப இந்த ரெக்கவரி ஆஃப் பேட் டெட்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரும் பத்மா. இது எம்சிக்யூ கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பத்மா, எழுதிக்கோங்களா. சி பேட் டெட்ஸ் வந்து லாஸ் இது வராது அப்படின்னு டிசைட் பண்ணிருப்போம். ஆனா எங்கேயோ வந்திருக்கும் அந்த அமௌண்ட். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா பேட் டெட்ஸ் இந்த பர்டிகுலர் டெட்டார் கிட்ட இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். நம்மளுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் வந்திருக்கும். என்னடான்னு பார்த்தோம்னா 5 வருஷம் முன்னாடி இது வராதுன்னு நினைச்சு நம்ம பேட் டெட்ஸ்ல போட்டிருப்போம். ஒருவேளை அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க பத்மா. அப்ப ஜர்னல் என்ட்ரி என்னன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கவுண்ட் பேட் டெட்ஸ் ரெக்கவரி அக்கவுண்ட். அப்புறம் பேட் டெட்ஸ் ரெக்கவரி அக்கவுண்ட் டெபிட் பிஎன்எல் ஏன் கிரெடிட் பண்றோம்? நான் இதுக்கு இன்கம். ஓகேவா பத்மா? இது ஜர்னல் என்ட்ரி கேட்பான். வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி ஃபார் பேட் டெட்ஸ் ரெக்கவரி அப்படின்னு கேட்பான். ஆமாமா, கேஷ் ஸ்லாஷ் பேங்க் அக்கவுண்ட் பேட் டெட்ஸ் ரெக்கவரி அக்கவுண்ட். அது சேம். when the same is transferred na bad debts recovery account debit to P&L account. Correct, very good, perfect, super. Padma, illustration 18 homework இதே மாதிரி தான். bad debts account, provision for doubtful account, P&L, அப்புறம் இது ரைஸ் பண்றது. ஓகேவா? சோ ஜெனரலா இந்த ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டர்ஸ்னா என்னன்னா, நான் யாராவது சப்ளையர் கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்கி நான் அவங்க சொல்ற டைமுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன், பைசா கொடுத்துட்டேன்னா அவங்க எனக்கு சலுகையா கொடுக்கறது தான் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டர்ஸ். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு இதுதான். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் முடிச்சிட்டோம் பத்மா. சொல்லுமா. முடிஞ்சிச்சா? இப்போ வேற ஏதாவது பெண்டிங் ஆகுது? ஆஹ்
ஓகே. பத்மா நான் என்ன சொல்றேன்னா, மாடியூல் 1 முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஆ இப்ப வந்து நான் உங்களுக்கு வந்து ஒண்ணு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் பத்மா. ஆ சூப்பர்க்கா. சாய் ஃபோன் பண்ணா. சாய் ஃபோன் பண்ணா. 95% வருது. நல்லா பண்ணியிருக்கா. இது காமர்ஸ் வித் ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ்க்கா.